முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி நவ்ஜோத் கபூர் 4வது நிலை மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு 40 நாட்களுக்கு வேப்பிள்ளை, மஞ்சள், எலுமிச்சை கொடுத்து தற்போது பூரணமாக குணமாகிவிட்டதாக நவ்ஜோத் சிங் சித்து பேசிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கடந்த 21ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த சித்து தனது மனைவி முற்றிலும் குணமாகிவிட்டதாக உணர்ச்சி பொங்க கூறியிருப்பது வைரலாகி வருகிறது. அதில் அவரின் மனைவிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் மார்பக புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் அது 4வது நிலை என கண்டறியப்பட்டதாகவும் கூறினார். அதனால் எத்தனையோ கோடிகளை செலவு செய்து பெரிய பெரிய மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்று சிகிச்சை கொடுத்துள்ளார். ஆனால் மருத்துவர்களோ கபூர் உயிர் பிழைக்க 3% மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரின் நண்பரின் மகன் அமெரிக்காவில் புற்றுநோய் மருத்துவராக இருக்க அவரும் சித்துவின் மனைவி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ளார். இதனால் சிகிச்சைகளை விட்டுவிட்டு உணவு மூலம் கேன்சரை கட்டுப்படுத்த இருவரும் முடிவு செய்துள்ளனர். அவர் மனைவிக்கு வேப்பிலைகள், கட்டி மஞ்சள், எலுமிச்சை, தேங்காய் ஆகியவற்றை கொடுக்க தொடங்கியதாக கூறினார். அவர் மனைவி தினமும் காலையில் வேப்பிலை தண்ணீர் குடித்துதான் நாளை தொடங்குவார் என்றும் சில நாட்கள் வரை சர்க்கரை, மாவுச்சத்து உணவுகளை தவிர்த்ததாகவும் காலையில் எலுமிச்சை ஜூஸ் கொடுத்துள்ளதாகவும் மாலை 6 மணிக்குள் இரவு உணவை எடுத்துக்கொண்டதாகவும் கூறினார். அதன் விளைவாக அவர் மனைவி முற்றிலும் குணமடைந்து விட்டதாக கூறினார். இவ்வாறு 40 நாட்கள் செய்தாலே கேன்சரை குணப்படுத்த முடியும் என்று கூறினார். மேலும் வாழ்க்கை முறையை மாற்றினால் கேன்சரை குணப்படுத்த முடியும் என்றும் இதை சொல்வதில் பெருமைப்படுவதாக சித்து தெரிவித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்நிலையில் நவ்ஜோத் சிங் சித்துவின் கூற்றுக்கு கண்டனம் தெரிவித்து இது ஆதாரமற்றது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாதது என டாடா மெமோரியல் மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பல்வேறு ஆய்வுகள் மற்றும் அறிக்கைகளின்படி வேம்பு சில புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை காட்டியுள்ளது. இருப்பினும் இந்த பண்புகளை முழுமையாக ஆராய்ந்து புற்றுநோய் மேலாண்மையில் வேம்பு திறம்பட ஒருங்கிணைக்க மேலும் ஆராய்ச்சி தேவை என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.